والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கையும் மகத்துவமும் மாண்பும் கௌரவமும் நிறைவாக பெற்ற இந்த புனித மீலாதுன் நபி விழாவின் சங்கைமிகு தலைவர் ஷேக் நாயகம் அவர்களே, மரியாதைக்குரிய சாதாத்மார்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, அருமை பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹ்வும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, அருள் நபியாம் நபியுர் ரஹ்மான் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த விழாக்கள் இன்று உலகெங்கும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களிலே விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெயர் கூறும் நிகழ்வுகள் இந்த வையகத்தில் அதிகம் நடைபெற்று வருவதை எண்ணி கண்ணியத்திற்குரியவர்களே, அருமையும் பெருமையும் மிக்க அருள் நபியாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவர்களே தன்னை பற்றி சொல்லும் பொழுது அன அஹ்மத், அன முஹம்மத், அன நபியுர் ரஹ்மா, நான் ரஹ்மத்துடைய நபி என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது நான் முஹம்மத், அன முஹம்மத், அன ஹாமித், அன அஹ்மத், அன ஹாஷிர், அனல் மாஹில்லதி யம்ஹுல்லாஹு பிஹி ذுனூப் என்று சொன்ன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்தில் அன நபியுர் ரஹ்மா, நான் ரஹ்மத்துடைய நபி என்கிறார்கள். இந்த செய்தியின் ஊடாக பெருமக்கள் ஒரு தகவலை சொல்லுவார்கள். கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்து என்பதற்கு நீண்ட நெடிய விளக்கங்களை தரக்கூடிய பெருமக்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அவர்கள் சொன்னதாக, அன்றைய காலத்தில் வாகனங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அது ஒன்று ஒட்டகமாக இருக்கும், அல்லது குதிரையாக இருக்கும், அல்லது கோவேரி கழுதையாக இருக்கும். இதில் தான் மக்கள் வாகனித்தனர். அன்றைய காலத்தினுடைய வாகனங்களாக இவைகள் தான் பயன்பட்டன. இப்படி இருக்கும் பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தகவலை சொல்லுகிறார்கள். நீங்கள் ஒரு வாகனத்தில் பிரயாணம் செய்கிறீர்கள். வாகனத்தில் பிரயாணம் செய்கிறீர்கள். இன்றைய காலத்தை போன்ற வாகனங்கள் அன்று இல்லை. குதிரையிலோ கழுதையிலோ அல்லது ஒட்டகத்திலோ நீங்கள் பிரயாணம் செய்யும் பொழுது உங்களுடைய நண்பர் எதிர்படுகிறார். நீங்கள் நின்று பேசுகிறீர்கள். அந்த ஒட்டகத்தின் மீது அமர்ந்தோ, குதிரையின் மீது அமர்ந்தோ, அல்லது அந்த கோவேரி கழுதையின் மீது அமர்ந்தோ நீங்கள் பேசுகிறீர்கள். அப்படி பேசும் அந்த நேரத்திலாவது வாகனத்திலிருந்து கீழே இறங்கி நின்று பேசுங்கள் என்கிறார்கள் கண்மணியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுர் ரஹ்மா என்பதற்கு இந்த ஒரு தகவலை பெருமக்கள் சொல்லுவார்கள். அவர்கள் மனிதர்களுக்கு மாத்திரம் அல்ல, உலகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை படைப்பினங்களுக்கும் அவர்கள் ரஹ்மத்தாக இருந்தார்கள். நீங்கள் பேசும் வேளையிலாவது
அந்த ஒட்டகத்திற்கோ அந்த வாகனத்திற்கோ நீங்கள் ஒரு இளைப்பாறுதலை தாருங்கள் என்பதுதான் அந்த செய்தியில் இடம்பெற்றிருக்கிறார். கீழே இறங்கி நின்று பேசுங்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஒட்டகத்தில் 3 பேர் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் 2 பயணியுங்கள், ஒருவர் நடந்து வாருங்கள். ஒரு தூரம் சென்றதற்கு பிறகு நடந்து வருபவர் மேலே ஏறட்டும், மேலே இருப்பவர் கீழே இருந்து வாருங்கள். இப்படி மாற்றிக்கொள்ளுங்கள், அதிலும் கூட கஷ்டத்தை நீங்கள் தராதீர்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிருகங்களை சாப்பிடுவதற்கு அல்லாஹ் அனுமதித்திருக்கிறார். சில மிருகங்கள், ஆடு மாடு ஒட்டகம், இவைகளை நீங்கள் அறுப்பதாக இருந்தாலும் கூட கத்தியை கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், பரட்டையாக வைத்து அதற்கு நோவினை தராதீர்கள் என்று சொன்ன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் வழியாக ஒரு தகவலை பெருமக்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த தகவல், அந்த செய்தி சமுதாயத்திற்கு மத்தியில் அதிகமாக கடைபிடிக்கப்படவில்லை என்பது ஒரு வேதனையான ஒன்று. இந்த செய்தியின் ஊடாக ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய விழாவின் வழியாக இந்த தகவல் இந்த இலங்கை தீவு முழுவதும் இந்த தகவல் போய்க் கொண்டிருக்கிறது, சென்று அடைகிறது. இதை கேட்பவர்கள் யாராக இருந்தாலும், முஸ்லிம்களாக மாத்திரமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் கூட இந்த தகவலை தாங்கள் இந்த காரியத்தை செய்யும் பொழுது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்தியின் ஊடாக நான் முன்வைக்கிறேன். ஒரு ஆடு அறுக்கப்படுகிறது, கல்யாண வீடுகள், மாடு அறுக்கப்படுகிறது, கந்தூரி நிகழ்வுகளில் ஆடு மாடுகளை நீங்கள் அறுத்தாலோ கோழிகளை நீங்கள் அறுத்தாலோ ஒன்றை முன்னுக்கு வைத்துக் கொண்டு இன்னொன்றை அறுக்காதீர்கள் என்கிறார்கள். ஒன்றை முன்னுக்கு வைத்துக் கொண்டு 10 மாடுகள் இருக்கிறது, அதை வரிசையாக அறுத்துக் கொண்டிருப்பது, திரைக்கு பின்னால் ஒன்றை வைத்துவிட்டு முன்னால் ஒன்றொன்றாக கொண்டு வந்து அருங்கள். இல்லையெனில் அதற்கும் ஒரு வேதனை இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, இங்க 2 வகையான ரஹ்மத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஒன்று அந்த ஜீவராசிகளுக்கு, ஒன்று இன்னொன்று நம்மை போன்றவர்களுக்கு, சாப்பிடக்கூடிய நமக்கு. என்ன சொல்லுகிறார்கள்? அதற்கு ஒரு வேதனை ஏற்படுகிறது. அடுத்து நாம் தான் அறுக்கப்படுகிறோம் என்பது அதற்கு தெரியும், அது புரியும், அது அறிந்து கொள்ளும். அறிந்து கொண்டதினால் தான் அதை பிடிக்கும் பொழுது அது வேகமாக ஓட முனைகிறது என்பதெல்லாம் நாம் புரிகிறோம். ஒன்று. இரண்டாவதாக, அப்படி அறுக்கப்படும் பொழுது இரத்த ஓட்டத்தினுடைய வேகம் தடைபடுகிறது. இன்றைய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அது இறைச்சியோடு கலந்து சாப்பிடக்கூடியவர்களுக்கு வேதனையையும் நோவினையும் ஏற்படுத்துகிறது. எனவே நபியுர் ரஹ்மா என்பதை அன்னலம் கண்மணியாம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் வழியாக இந்த சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, அத்தகைய கண்மணி சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு விழா எடுக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த சமுதாயத்தை கடந்து, இஸ்லாமிய சமுதாயத்தை கடந்து எத்தனையோ மக்கள் ஆவலோடும் ஆர்வத்தோடும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்கிறார்கள். இங்கும் சரி, உலகெங்கிலும் சரி நாம் பார்க்க முடிகிறது. காலையிலே உரையாற்றிய சங்கைக்குரிய பேராசிரியர் அவர்கள் சொல்லும் பொழுதும் கூட மீலாது விழாக்கள் அமெரிக்காவிலும் நடக்கிறது, செனட்டிலும் நடக்கிறது, வெள்ளை மாளிகையில் நடக்கிறது, இந்தோனேஷியாவில் நடக்கிறது, எங்கெல்லாம் நடக்கிறது என்பதை அவர்கள் பட்டியலிட்டு காட்டியதை நாம் நினைவு கூறுகிறோம். உலகம் அறிந்த ஒரு அறிஞர் அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த இடத்தில் இந்த தகவலை சொன்னார்கள். ஆனால் ஒரு வேதனையான நிகழ்வு என்ன? எந்த சமுதாயத்தை தன்னுடைய கண்ணுக்குள்ளே வைத்து காட்டார்களோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய சில புல்லுருவிகள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது விழாவை ஒரு பாவமான காரியம் போன்று இந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே சித்தரித்து தவறான ஒன்று என்று படம் பிடித்து காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த செய்தியை வானொலியின் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனத்தை செலுத்தி உங்கள் இதயத்தில் அருள் நபியாம் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பதித்து வையுங்கள். என்னுடைய வார்த்தையிலே நான் அடிக்கடி கண்மணி நாயகம் என்று சொல்லுவோம். நம்முடைய வழக்கத்திலும் அது இருக்கிறது. இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்னவோ நாம் சொன்ன ஒன்று அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை அது. ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஒரு கட்டத்தில் ஒரு சோதனை வருகிறது. சோதனை வந்த பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய அருள் நபியை பார்த்து
வஸ்பிர் லிஹுக்மி